கடல் என்றால் என்ன தெரியுமா? நீரின்றி அமையாது உலகென்று சொன்னார்கள். நீரின்றி அமையாது உலகென்று சொன்னார்கள். இந்த உடம்பே 3/4 பாகம் நீரால் ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகமும் 3/4 பாகம் நீரால் ஆக்கப்பட்டிருக்கிறது. காடுகள் அழிந்தால் மழை பெய்யாது, எங்கோ கேட்டிருக்கிறோம். மரங்கள் தான் நமக்கு தேவையான பிராணவாயுவை தருகிறது, படித்திருக்கிறோம். ஆனால் நமக்கு தேவையான பிராணவாயுவில் 3/4 பகுதியை தருவது எது தெரியுமா? கடல் தான் தருகிறது. எல்லா நதிகளும் கடலை நோக்கி போகிறது. இயற்கை எப்படி படைத்திருக்கிறது? மனிதனுக்காகத்தானே மழை பெய்கிறது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, உங்களுக்காக எதுவுமே இல்லை. உங்களை விட பல லட்சம் கோடி உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அதற்காக மழை பெய்கிறது, அதற்காக மழை பெய்கிறது. அந்த மழை பெய்ய வேண்டும் என்று சொன்னால் கடல் தன் நிறம் மாறாமல் இருக்க வேண்டும், தன் தன்மை மாறாமல் இருக்க வேண்டும், தன் குணம் மாறாமல் இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெய்யுகின்ற மழை நீரில் அதற்கு சேர வேண்டிய பங்கை நீங்கள் கொடுத்து விட வேண்டும். அதை தடுத்து அணை கட்டிவிட்டால் மழை பெய்யாது. தமிழர்களே, மழை பெய்யாது. கடல் நீரில் கலக்கக்கூடிய ஆற்று நீருடைய அளவு குறைந்து போய்விட்டால் கடலின் தன்மை மாறிவிடும், உப்புத்தன்மை அதிகரிக்கும், அமிலத்தன்மை அதிகரிக்கும். அப்படி அதிகரித்தால் கடல்வாழ் உயிரினங்கள் அங்கே இருக்காது. அப்படி இல்லாவிட்டால் நீங்களும் பாதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு தேவையான உணவு சங்கிலி அருந்து போய்விடும். கடலில் பார்ப்பதற்கு நீல நிறம் தெரிகிறதே, அது இல்லாமல் போய்விடும். கடற்கரையில் காற்று வாங்க போகிறீர்களே, அப்படிப்பட்ட கடற்கரையே இல்லாமல் போய்விடும். கடலை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். கடல் அது ஒரு மாபெரும் கடல். அந்த கடல் இல்லை என்று சொன்னால் நாம் சுருங்கி போய்விடுவோம். கடலை காப்பாற்றுவோம். நிறைய முட்டா பயல்கள் இந்த நாட்டில் உருவாகிவிட்டான். மழை நீர் எல்லாம் கடலில் போய் சேர்ந்து விடுகிறது என்று கூக்குரல் எடுக்கிறான். அறிவியல் அறிஞர்களே பேசுகிறார்கள். மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்களெல்லாம் பேசுகிறார்கள். நீதிமன்றங்கள் கூட பேசுகிறது. ஏன் வீணாக கடலில் போய் தண்ணீர் கலக்கிறது? வீணாக கலக்கவில்லையா, வீணாக கலக்கவில்லை. அதற்கு தேவை, அதனால் கலக்கிறது. கடல் நான் கொடுத்த தண்ணீரில் எனக்கு ஒரு பங்கு கொடுங்கள் என்று கேட்கிறது. கொடுத்து விட்டு போ. கொடுக்கவில்லை என்று சொன்னால் உனக்கு முழுமையும் கிடைக்காது, உனக்கு முழுமையும் கிடைக்காது. அதனால் நதிகளை தடுக்காதீர்கள், ஆறுகளில் அணை கட்டாதீர்கள். விவசாயம் பெருகும், மழை நீரை சேமித்தால் பெருகும். சேமிப்பு வேறு, தடுப்பது வேறு. சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள், தடுப்பதற்கு தயவு செய்து இடம் தராதீர்கள். கடல்களை பாதுகாப்போம்.